Yes. Happy evening, everyone. சூப்பர் 70 சீரீஸ் 2 டே 12க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வெல்கம் பண்றேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷாமிமா. வாசிப்பதை பழக்கமாக்குங்கள். வெற்றி உங்களை பழக்கமாக்க தேடும். எஸ், அப்படித்தானே? இந்த அழகான கோட்ஸோட இன்னைக்கு செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஓகே. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புதிய புக்கை டிஸ்கவர் பண்றோம். ஒவ்வொரு பிரசன்டரும் அந்த புக்ல இருக்கிற வேல்யூபிள் ஐடியாஸை நமக்காக ஷேர் பண்றாங்க. ஒவ்வொரு செஷனும் நம்ம திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது, கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் நம்ம லைஃபுக்கு ஒரு வேல்யூபிள் லெசனை கொடுக்குது. அதுதான் சூப்பர் 70 சீரீஸ் 2 உடைய ஸ்பெஷாலிட்டியே. 70 டே, 70 participants and 70 inspiring books. So with your positive learning spirit, let's begin today's session. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 12 presenter Mrs. Fauzia Shams. அவங்க ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்கில் ட்ரைனர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மாஸ்டர் மைண்ட் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் அகாடமி. கவுன்சிலிங், கோச்சிங், ட்ரைனிங் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங் மூலமா பல பேரோட லைஃப்ல கான்ஃபிடன்ஸ், எமோஷனல் வெல்னஸ் அண்ட் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக்ஸ் விங்ஸ் ஆஃப் ஃபயர். ஐ ஹோப் இன்னைக்கு பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்க போகுது. So let's welcome Mrs. Fauzia Shams with a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. Thank you, sister. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். நான் ஃபவுசியா ஷம்ஸ், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்கில் ட்ரைனர், சர்டிஃபைட் போஸ்ட் கோச். இன்னைக்கு நாம பார்க்க போன புக் ரிவ்யூ வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் நமக்கு ஒவ்வொரு பேருக்கும் கனவு நல்கிடுச்ச புக்கு தானே. உங்களுக்கு அந்த நேம் ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கேன், ஃப்ளேயர் பார்த்துருக்கேன். யாராவது சேட் பண்ணுங்க. ஹலோ, கேக்குதா? ஐம் ஆடிபிள்? Yes, ma'am. Yeah, okay, thank you. நம்ம பார்க்க போன புக்கு வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர். நம்ம ஒவ்வொரு பேரும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கிறதுக்கு காரணம் மேபி இந்த புக் ஆகலாம். என்ன வாழ்க்கையில் நிறைய சாதிப்பு இந்த புக்கின் அறிவினால கிடைச்சிருக்கேன். ஜஸ்ட் வெயிட்மா, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம். எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. எனக்கு ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ணலாம். எஸ். ஜஸ்ட் ஒன் மோர் ரைட். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். ஓகே. ஓகே, ஷேர் பண்ணிட்டாங்க. ஓகே.
Yeah. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஓப்பன் பண்ணுங்கம்மா. It is photo. யா ஃபோட்டோ உங்களுக்கு ரெசிவ் ஆகலாம். ஃபோட்டோஸா இருக்கு. அப்படி ஷேர் பண்ணவா? ஃபோட்டோஸா ஷேர் பண்ணவா? யா ஃபர்ஸ்ட் ஒன் ஷேர் பண்ணுங்க. ஓகே. நீங்க ஷேரிங் இதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களோட ஸ்கிரீன் ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பர்சன் அனுப்பியிருக்குமா? எஸ் மேம். நீங்க ஸ்கிரீன் ஷேரிங் கொடுத்துருக்கீங்களா? உங்களோட ஸ்டாப் பண்ணாதான் நான் பண்ண முடியும். ஓகே. ஓகே ஓகே வெயிட். ஐ வில் ட்ரை. ஓகேவா? ஓகே ஓகே ஐ வில் ட்ரை. தெரியுதா? யா அப்போ தெரியுது. ஓகே. யா தேங்க்யூ. இந்த புக் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் ஒரு புக். என்ன பாக்குதா? நீங்க தெரியுறீங்களே. ஓகே, கொஞ்சம் சின்னதா போடுங்க. ஃபுல்லா. ஓகே ஓகே வெயிட் 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 வெயிட். டவுன்லோட் பண்ணும். ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். நான் ஷேர் பண்றேன். இந்த புக் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர். நமக்கு கனவு நிஜமா நம்மளால வந்து சாதிக்க முடியும். இந்த புக்கு ஆதர் வந்து ஏபிஜே ஆதர் கிடையாது. இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட ஆட்டோபயோகிராஃபி புக்கா எடுத்துட்டாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லா நமக்கு படிப்பினை கொடுக்குது. அவங்க வந்து நிறைய சாதிச்சிருக்குது. எப்படின்னு வச்சா நிறைய உழைப்பு அவங்க லைஃப்ல அவங்க அனுபவிச்சிட்டாங்க. சாதாரண குடும்பத்துல வந்து அசாதாரண வரலாறா வந்திருக்கேன். அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவங்களோட விடாமுயற்சியும் கனவும் தானே. நம்ம லைஃப்பிலும் இப்படி கனவு இருக்கும். பட் நம்ம ஸ்டெக்கா இருக்கிற நிமிடங்கள் தான் நம்ம ஒவ்வொரு பேரும் ஸ்டெக்கா இருக்கிறது. அந்த ஃபியர் ஆஃப் யாராவது என்ன திட்டிடுமோ அப்படி பயம் தான் நம்ம பின்னாடி எடுக்குது. ஒவ்வொரு பேரும் சாதிக்கிறதுக்கு பெரிய காரணம் வருது. நம்ம லைஃப்ல ஆயாலும் நம்ம ஏதாவது சாதிக்கும் அணுகில் அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கும். பட் நம்ம அப்படி பார்க்கல. அப்படி வந்தாலும் நம்ம விழுந்து போகலாம். பட் நம்ம அங்க நின்னும் எழுந்து முன்னேறணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்த ஒரு புத்தகம் என்ன லைஃப்ல மட்டும் இல்லை, நிறைய மக்களுக்கு அசாதாரண வரலாறு கொடுத்த புக்கு தான் இது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்கம்மா. அதுக்கு மெயினா நம்ம என்ன செக் பண்ணணும்? நம்ம ட்ரீம் பார்க்கணும். சின்ன ட்ரீம் பத்தாது, பெரிய ட்ரீம் பார்த்துட்டா மட்டும்தான் நம்மளால சாதிக்க முடியும். ட்ரீம் மட்டும் பார்த்தினாலும் நம்மளால முடியல. அது நம்ம தூக்கத்தை விடுனதாயிருக்கணும். தூக்கத்தில் பார்க்கறது ட்ரீம் கிடையாது. நம்ம தூக்கத்தை விடுந்து நம்ம அந்த இடத்தோட்டு ஏதாவது முயற்சி ஏதாவது பண்ணணும், என்னால முடியும்னு ஆசையோட தூக்க களைஞ்சு அதுக்காக ஓடுனதுதான் பெரிய வெற்றி. அதுதான் நம்ம லைஃப்ல அசாதாரணமா ஒரு கான்ஃபிடென்டா பர்சனா மாற்றுது. இந்த இடத்தில் என்ன லைஃபும் நான் கனெக்ட் பண்றேன். நிறைய வழிகள் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பட் உடஞ்சு போயிடும், கண்டிப்பா உடஞ்சு போயிடும். எப்படி லைஃப் ஸ்கில் ட்ரெயினர் ஆயாலும் சைக்காலஜிஸ்ட் ஆயாலும் நான் மனிதர் தானே, உடஞ்சு போயிடும். பட் அங்க இன்னும் எழுந்து வந்துட்டு தான் நான் இங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன். அதுக்கு பெரிய காரணம் இந்த புக்கினே எனக்கு നൽകിച്ച பெரிய நாலேஜ் தானே. கூட எனக்கு வாழ்க்கையில் பெரிய பிளெஸ்ஸிங்கா இன்ஸ்பிரேஷனா
மாறியது என் beloved சார் டாக்டர் ஹுசேன் பாஷா சாருக்கும் இந்த நிமிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். മെയിൻലി എന്നെ ലാംഗ്വേജ് എനിക്ക് വലിയ ഇഷ്യൂ தானே, பட் ഞാൻ அது பார்க்கவே இல்லை. மலையாளியா இருந்து தமிழ் பேசும்போது தடை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்போ ரீசனா சார கூட ட்ராவல் பண்றேன், பட் கண்டினியூஸா எனக்கு அந்த பேசி வரல. அப்படி இருந்தாலும் நான் கண்டினியூஸா சார கூட ட்ராவல் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இந்த லாங்குவேஜ் எனக்கு நஷ்டப்பட மிஸ் ஆகக்கூடாது. என் மக்களுமா கனெக்டிவிட்டி வேணும், அதுவும் பெரிய லெவல்ல. சின்ன லெவல்னா இந்த கேரளத்து மட்டும்தான் இருக்கும், என்ன லோக்கல் ஏரியாவில் தான் இருக்கும். நான் இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்கில் ட்ரெயினரா என்ன பிறக்க விட்டது என்ன சார் தானே. கண்டிப்பா நான் என்ன லைஃப் எண்ட் ஆகும் வரைக்கும் இந்த இடத்தில் ஓடிட்டு தான் இருக்கும். என்ன சேலஞ்ச் இருந்தாலும் எனக்கு ஒரு இஷ்யூமே கிடையாது. நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிருக்கேன் இந்த நிமிடத்தில். நான் இப்போது கேரளா என்எல்பி ஆர்கனைசரா இருக்கும் போதும் 2 இறைப்பு சந்திச்சாங்க. அதுவும் என்ன அடுத்த மனித என்னால முடியதில்லை, பட் அங்கிருந்து வெளியே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் தான் என்ன நிற்க வச்சது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தானே. அப்படி உங்கள் லைஃபிலும் ஏதாவது தடைகள் வந்திருக்கும். இப்போது உங்கள் மைண்டில் பாருங்க, அது வந்து சாட் பாக்ஸில் போடுங்க. என்ன தடை உங்கள் லைஃப்ல உங்களை ஸ்டக் ஆக்கி இருந்தேன் சாட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன இந்த வார்த்தை உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல் ஆயிருக்கும். என்ன லைஃப் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் எக்ஸாம்பிள் ஆயிருக்கும். இப்போது உங்கள் முன்னாடி பாருங்க, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுடைய கண்ணுகள் மூடி எது தடை இருக்கிறதோ அது மட்டும் பாருங்க, வேற எதுவும் பார்க்காது. நோ ஃபேமிலி சப்போர்ட், எவ்ரிஒன் ஃபேஸிங் தட். வெளியே இருந்தாலும் ஃபேமிலியில் தான் சப்போர்ட் கிடைக்கல. இட்ஸ் த மெயின் ரீசன் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் டிமோட்டிவேஷன். பட் அப்படி கிடையாது, அவங்க நம்ம இடத்தில் யோசிக்கல, அதுதான் காரணம். அவங்க நம்மளை போதும் சைக்காலஜி படிக்கல, நம்மளை போ உழைப்பு எடுக்கல. அவங்க சாதாரண மனிதர், நம்ம அப்படி கிடையாது. நம்ம அவங்களுக்கு லீட் பண்ணதுக்கு உழைச்சி அவங்கள முன்னாடி நிற்கணும். நம்ம பின்னாடி அவங்க நின்றுடும், அவங்க சப்போர்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். எப்படி வளர்ந்தாலும் நம்ம யாருக்கிட்டும் கவலை பேசாம ஹாப்பியா நிம்மதியா முன்னோட்டு போயிடுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமாம்மா? கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சுதான். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவா. அது இருந்தா சூப்பரா இருக்கும். அதுவும் கொஞ்சம் உடைப்பு பண்ணிட்டு தான் இருந்துச்சு, அது கண்டிப்பா வரேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேனா போகலாம், நான் போகலாம். கிடைக்கான ஹாப்பி. யா நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரை பார்க்கலாம். சார் எப்படி வளர்ந்து வந்துச்சு? நம்ம போதும் நம்மளுக்கா கூடுதலா கீழே நின்றும் வளர்ந்துதான் அவங்க பீப்புள் பிரசிடெண்டா வந்திருக்கேன். ஓகேவா? அது இந்த ஸ்லைட் பார்க்கும்போது தெரியும். அவங்க சின்ன ஏஜில் நியூஸ் பேப்பர் வித்துதான் லைஃபில் போயிட்டேன். அப்படி பாவமா குடும்பத்திலிருந்து வந்த அவங்க இப்படி நம்ம பிரசிடெண்ட் ஆவோம். மெயினா காரணம் அவங்கள விடாமுயற்சி, பெரிய கனவு தான். அப்படி நம்ம ஒவ்வொரு பேரும் இருக்கணும். நம்ம தடை எது இருந்தாலும் அதையே வெளியே தூக்கி விடுங்க. நம்ம கூட இருக்கிற ரிசோர்ஸ் நம்ம எடுங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால ரீச் பண்ண முடியும். கலாம் சார் வந்து ஏர்ஃபோர்ஸில் வெளியே தூக்கிட்டாங்க. அவங்க 10th ரேங்க்ல வந்துடுச்சு. 9 வரைக்கும் தான் எடுத்தேன். பட் அவங்க அங்க இருந்து விடல. அவங்க விடாமுயற்சி பண்ணதுனால மட்டும்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு
Participants, kindly wait. Fauzia sister, kindly hand raise பண்ணுங்க. Okay, kindly continue. Unmute பண்ணுங்க. சிஸ்டர் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க, வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்க. ஹலோ யா பாக்குதா? கிளியர் கிளியர். ஓகே. தென் வந்து ஸ்கிரீன் நெக்ஸ்ட் வந்து பண்ண முடியுமாம்மா? நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். அது ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் போடுமா? ஓகே. யா எக்ஸாக்ட்லி. யா இது வந்து நம்ம கனவு தூக்கத்தில் பார்க்க கூடாது. அது கனவு கிடையாது. நிஜமா சொன்னீங்கன்னா நம்ம தூக்கத்தை விடுறதா கனவு. அது வந்து நம்ம முயற்சி பண்ணி தான் இருக்கணும். நமக்கு எது டிசைர் இருக்குதோ அது பார்த்துட்டு தான் பண்ணணும். இப்போது எனக்கு கொஞ்சம் நாளா தூக்கமே கிடையாது, சாப்பிடவே முடியாது. என்னன்னா இந்த ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இங்க ப்ரோக்ராமிங் ஆர்கனைசிங் அந்த பிஸி ஷெட்யூல் தான் போகுது, தூக்கமே வராது. அது சூப்பராக பண்ண நினைச்சு ஓடிட்டு தான் இருக்கேன். அப்படி நம்ம ஒவ்வொரு பேருக்கும் கனவு இருந்துச்சா கண்டிப்பா நம்மளால முடியும். அப்போது எது தடையும் நான் பார்க்கதில்லை. இந்த நிமிடத்தில் நான் 2 இறப்பு சந்திச்சேன். ஹாஸ்பிட்டல் கேஸ். என்னை கால் இப்போதும் உடஞ்சுதான் இருக்கு. நான் நொண்டி நடந்துட்டாலும் எனக்கு கனவு கண்டிப்பா சாதிக்கிறதுக்கு நான் ஓடிதான் இருக்கிறேன். அப்படி நீங்களும் பண்ணுங்க. எது ஆப்ஸ்டக்கிளும் பார்க்காம ஹாப்பியா முன்னோட்டு போயிடுச்சா கண்டிப்பா உங்கள் என்ன நினைச்சாலும் சாதிக்க முடியும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தானே நான். நெக்ஸ்ட் போட முடியுமாமா? முடிஞ்சோ? ஓகே. அப்படி உங்கள் லைஃப்ல ஏதாவது தடை இருக்கா? சாட் பாக்ஸில் போடுங்க. இனி உங்களோட டைம் தானே. உங்களுக்கு கனவு ஏதாவது எடுத்து ஸ்டெக் ஆகி இருக்குதா? நம்ம ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு டேயும் உணர்ந்து வரும்போது ஏதாவது ஒரு கனவு என்னால சாதிக்கணும்னு நினைச்சு வாங்க. நிறைய நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அதெல்லாம் வெளியே தூக்கிட்டு நம்ம கனவுல ஃபோக்கஸ் பண்ணிடுச்சா கண்டிப்பா ரீச் பண்ண முடியும். யாருமே நமக்கு தடை இல்லை, நாம தான் நம்ம தடை. நம்ம மைண்ட் செட்டு தான் தடை. அவுட் சைடர்ஸ் அவங்க வழியே போகும். நம்ம கனவில் ஃபோக்கஸ் பண்ணிடுச்சால் கொஞ்சம் வலி இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம தலை உயர்த்தி நிற்கும். நிறைய மக்கள் இங்க இருக்கிற நிறைய மக்கள் அப்படி சாதிச்சிருக்குது. நம்ம சேஃபர் ஜோனில் போகும்போது எங்கேயும் ரீச் ஆகல. அதுக்காக இறைவன் நம்மளை படைக்க விட்டார். நமக்கு அவங்க பெரிய இடம் பார்த்து வச்சதுனால்தான் நம்ம அப்படி உடையுது. பட் உடைஞ்சிட்டா அங்க கிடக்க கூடாது. அங்க இருந்து நம்ம வெளியே வந்து சூப்பரா முன்னேறணும். ஜஸ்ட் உங்களை கண்கள் மூடி இப்போது
உங்களுக்கு கனவு கண்டிடுங்க. எது ஒப்ஸ்டக்கிள்னு பார்க்காம. இதுக்கு முன்னாடி ஒப்ஸ்டக்கிள் தான் பார்த்தேன். இனி பாசிட்டிவா மாறிடுங்க. ஒவ்வொரு பேரும் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். சவுண்ட் நடக்கல. மைண்ட் ஹாப்பியா ரிலாக்ஸா வச்சுடுங்க. ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஹாப்பியா 3 முறை மூச்சு எடுத்து விடுங்க. இப்போது உங்களும் உங்கள மனது மட்டும்தான் இருக்கு. பாசிட்டிவான மனது. உங்கள சோலு தான் உங்களுக்கு கூட இருக்கு. வேற யாராவதும் இல்லை. நம்ம பார்க்கல இருக்கு. பட் நம்ம ஸ்ட்ராங்கா டிசைர் இருக்கிறதுனால வேற எதுவுமே நெகட்டிவிட்டி பார்க்கல. உங்கள் இப்போது சாதிക്കുന്നதாய் உங்களை முன்னாடி பாருங்க. உங்களை எதெல்லாமோ நினைச்சோ அதெல்லாம் என்னால சாதிக்க முடியும்னு உங்களை முன்னாடி பாருங்க. ஹாப்பியா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. அந்த கனவு சாதிக்கும் போது எதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பினஸ் നൽകിடும் அதெல்லாம் உங்களை சரீரம் பாடி முன்ன ஃபுல்லா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எம்ப்ரேஸ் பண்ணுங்க. இப்போது உங்களுக்கு கூட யாராவது இருக்கா சப்போர்ட்டிங்னா உங்களை கூட எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல உங்க பெரிய வெற்றி சாதிக்கும். அதுக்கு நிறைய மனிதர் நம்ம லைஃப்ல கடந்து போட்டிருக்கேன். நாங்களும் அப்படி நம்மளால முடியும். கண்டிப்பா நம்ம ஸ்ட்ராங்கான வில் பவர் இருந்துச்சா போதும். கூட நம்ம சரௌண்டிங்ஸ் பாசிட்டிவா மனிதரை கூட இருக்க வைக்கணும். யாராவது உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்கா அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ணுங்க. வெளியே தூக்கி விடண்டா, டிஸ்டன்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க உங்களை கூட சேரும். யாருக்கிட்டும் ஒரு வெறுப்பும் இல்லாத ஹாப்பியா முன்னோட்டு போயிடுங்க. யாராவது உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுவோம், அவங்கக்கிட்ட வெறுப்பு வந்துடுச்சா உங்களை வாழ்க்கை தான் உடஞ்சிடும். அதனால யாருக்கிட்டும் ஹேர்ட் பண்ண வேணாம், ஆங்கர் ஆகி வேணாம். நம்ம சூப்பரா பண்ணிடும். நம்ம வாழ்க்கை ஹாப்பியா முன்னேறிடும். இந்த புத்தகத்தில் எனக்கு கிடைச்ச பெரிய லைஃப் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி உங்களை கண்கள் திறந்து டன் பண்ணுங்க. பின்னாடி பேசலாம். ஃபீட்பேக் பின்னாடி பேசலாம். இந்த புத்தகத்தில் எனக்கு கிடைச்சா பெரிய லெசன் என்ன வச்சால், ட்ரீம் பிக். நம்ம பெரிய ட்ரீம் பாருங்க. சின்ன ட்ரீம் பத்தாது. சின்ன ட்ரீம் பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல தான் இருக்கும். எத்தனை உடைப்பு பண்ணிடுச்சாலும் என்னால சாதிக்க முடியும் அப்படி மைண்டோட பண்ணிடுச்சால் கண்டிப்பா நிறைய சாதிப்பு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான் என்ன ஸ்லைடு உங்களுக்கு பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி போடலாம். கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்கில் மற்றும் கிடையாது, நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் என்ன இடம் சேஞ்ச் பண்ணதுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு. ஒன்லி சைக்காலஜிஸ்டா இருந்துச்சு. எனக்கு நிறைய சர்டிஃபிகேஷன் அவார்ட் எல்லாம் கிடைச்சது. என்ன சரௌண்டிங்ஸ் ഞാൻ ചേഞ്ച് பண்ணிட்டாங்க. எனக்கு ഞാൻ தேடிய மென்டர் கிடைச்சிட்டாங்க. சூப்பரான இடம் கிடைச்சிட்டாங்க. அதனால நான் அந்த இடத்துல இருந்தும் விடாம முன்னோட்டு போய் கொண்டிருக்கேன். அப்படி உங்களும் உங்களை சரௌண்டிங்ஸ் செக் பண்ணுங்க. சூப்பரான மனிதரை உங்களை கூட சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்க லைஃபிலும் நிறைய வெற்றி வரும். நெக்ஸ்ட் டிசிப்ளின் பண்ணுங்க. டெய்லி உங்க வளர்ச்சிக்காக பண்ணணும். நம்ம ஃபேமிலிக்காக பண்ணும், கிட்ஸுக்காக பண்ணும், சொசைட்டிக்காக பண்ணும். பட் நம்ம வளர்ச்சிக்கு ஏதாவது பண்ணிட்டு தான் இருந்தா அது நமக்கு லாஸ்டிங்கா இருக்கும்.
ஓகே. ஐ திங்க் ட்ரெயினருக்கு ப்ரெசென்டருக்கு அதிகமாக நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கு. அவங்க ஜாயின் பண்றதுக்குள்ள உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அதுக்கு ரெடி ஆயிருங்க. ட்ரெயினர் ஜாயின் பண்ணிக்கிறட்டும். ஃபௌசியா சிஸ்டர் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. யா, Yeah. ஓகே. இப்போதே ഞാൻ ചലഞ്ച് இது பெரிய சேலஞ்ச். ஓகே. நெட்வொர்க்கிங் பெரிய சேலஞ்ச் தானே. அப்படி ஏதாவது இஷ்யூ கிடையாது, கண்டிப்பா சாதிக்கும். நெக்ஸ்ட் நெவர் ஃபியர் ஃபெயிலியர். கேட்குதாமா? என்ன என்ன சிஸ்டர்? சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. நெக்ஸ்ட் கிளியர். நெவர் ஃபியர் ஃபெயிலியர். ஏதாவது ஃபெயிலியர் நம்ம முன்னாடி வந்துடுச்சா அங்க நம்ம ஸ்டெக் ஆகக்கூடாது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பின்னாடிதான் அவங்க இந்தியோட பிரசிடண்டா வந்துருச்சது 2022. அப்படி நமக்கு ஏதாவது நிறைய சாதிக்கான் இருக்குவாണെങ്കിൽ மட்டும்தான் அப்படி நம்ம ஒரு வாய்ப்பு தான் நினைச்சு உடைப்பு பண்ணிடுச்சால் அது நமக்கு தடையா வரல. நெக்ஸ்ட் ஹியூமிலிட்டி. நம்ம எப்படி சின்னதா இருக்கணும். நம்ம பெரிய லெவல் வளரும் போது சின்னதா போயிடும். நம்ம கைண்டா ஒவ்வொரு பேருக்கும் நம்ம சேரும் போதும் ஏபிஜே அப்துல் கலாம் சேரும் போதும் கைண்டா அஃபெக்ஷனேட்டா இருந்துச்சு நம்ம திரும்பியும் வளர்ந்துட்டு தான் இருக்கும். நிறைய மக்கள் நமக்கு கூட தான் இருக்கும். இந்த புத்தகத்தாலையும் என்னோட மென்டராலையும் அதை நான் என் லைஃப்லும் சேர்த்திட்டேன். இப்படி எல்லாம் நம்ம லைஃப்ல நம்ம சேஞ்ச் பண்ணிடுச்சால் எது தடையும் நம்ம லைஃப்ல வரலாம். கண்டிப்பா நம்ம சாதிப்போம். நம்ம சாதிக்கிறதுக்கு பிறந்தவங்க. ஸோ ஹாப்பியா இருங்க. ஒரு தடையுமே பார்க்காம ஹாப்பியா உங்களிடம் சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவா அச்சீவ் பண்ணுங்க. உங்களுதான் உங்க லைஃப்ல ராஜா. ஓகே, தேங்க்யூ. ஐ எம் கன்க்ளூடிங் மை வேர்ட்ஸ். இந்த பெரிய வாய்ப்பு നൽകിയിരിച്ച എന്നെ ബിലൗഡ് സർ ഡോക്ടർ ഹുസൈൻ ബഷീർ സാർക്ക് എന്നെ പേര് നന്ദി, മനമാർന്ന നന്ദി നൽകുന്നു. ആൻഡ് ഓൾസോ ഇതുവരെയ്ക്കും എന്നെ കേട്ട എന്നെ அன்பார்ந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் அண்ட் ஆல்சோ ஷெமிமா சிஸ்டர், ஷைனி சிஸ்டர் அவங்களோட பெரிய சப்போர்ட்னாலையும் இதுவரைக்கும் எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு போட்டும் என்னை அப்படி ஹெல்ப் பண்ணிடுச்சது. பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் கன்க்ளூடிங் மை வேர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா அண்ட் மீனிங்ஃபுல்லா உங்களோட அழகான தமிழ்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. கனவு காணுங்கள், அந்த கனவுகளை நனவாக்க உழையுங்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட இன்ஸ்பைரிங் லைஃப் ஜேர்னியை சொல்ற இந்த புக் மூலமா ட்ரீம்ஸ், ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் பத்தி நமக்கு வேல்யூபிள் லெசன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் தாட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. For feedback session. Okay, kindly raise your hand. Okay, Jessima Jainulabdeen ma'am, kindly admit பண்ணிக்கிறீங்க. Good evening, Faustia dear. Hope you are doing good. Thank you, sister. Yes, ஒரு புக் ரிவ்யூன்னு வரப்போ ஆட்டோபயோகிராஃபி எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அதை நீங்க எடுத்ததுக்கே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.
அண்ட் Thank you. ஆட்டோபயோகிராஃபி எடுத்து அதை நீங்க வந்து உங்க லைஃபோட கனெக்ட் பண்ணதெல்லாம் வந்து வேற லெவல். யூ ஹேவ் டேக்கன் இட் டு நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா வந்து அவ்வளவா அவங்கள பத்தி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்க வந்து ரொம்ப அழகா உங்க லைஃப் கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அந்த தூங்கி காண்பதல்ல கனவு, தூங்க விடாம செய்யறது தான் ட்ரீம் அப்படின்னு சொல்லி அந்த கதை புக்கோட கரெக்டான தீமை வந்து ரொம்பவே சொன்னீங்க. நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஃபீனிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஃபீனிக்ஸோட எக்ஸிபிஷன் தான் அந்த புக்கே ஆக்சுவலி, அக்னி சிறகுகள். ஸோ யூ ஆர் ஒன் ஆஃப் தி ஃபீனிக்ஸ் ஃபௌசியா. பிகாஸ் நீங்க வந்து Thank எவ்வளவு you. ஹேர்டில்ஸ் இருந்தாலும் எப்படி அதுல இருந்து எரிஞ்சு எரிஞ்சு எந்திரிச்சு வந்தீங்கன்றத மாதிரிதான் அப்துல் கலாமோட லைஃபும் இருக்கும். அண்ட் தேங்க்யூ போத் ஆஃப் யூ. இனிமே அப்துல் கலாம்னு சொன்னாலே, அக்னி சிறகுகள்னு சொன்னாலே உங்க ஞாபகம் தான் வரும். And all the very best for the NLP program and congratulations for organizing it. Thank you, sister. All the very best. Thank you, ma. தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட மேம். உங்களுடைய ஒவ்வொரு பேர் அஃபெக்ஷன் தான் என்ன முன்னாடி வைக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் ராமலட்சுமி மேம், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. சிசோ வாழ்த்துக்கள் சிஸ்டர், பௌசியா சிஸ்டர், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகு தமிழ்ல அதை உன்னிப்பா கவனிச்சு கேட்கும் போதுதான் அந்த எஃபெக்டிவ் நல்லா இருக்கு. அதுக்காகவே கவனிக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் அருமையா இருந்துச்சு. அந்த எல்லாத்துக்கும் அந்த காரணம் அந்த மனசு அப்படின்றது அந்த சொன்ன விதம் உண்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமை அருமை. நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தாலும் அதை விடாப்பிடியா பிடிச்சு முடிச்சிட்டீங்க. ரொம்ப அந்த தைரியத்துக்கே பாராட்டுகள். நல்லா அழகா அந்த தமிழ்ல உண்மை ரொம்ப பிடிக்கும். அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல நல்ல விஷயத்தை எடுத்து செஞ்சிருக்கீங்க. மேலும் மேலும் வளரணும். அருமையா கொண்டு போயிட்டீங்க. பரவாயில்ல. தேங்க்யூ தேங்க்யூ சிசோ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் முகமது இஸ்மாயில் சார், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஹாப்பியா இருக்கேன். உங்களை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சிஸ்டர். சிஸ்டர் 2 நாளைக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க இந்த புக்கு இருந்தா நல்லா இருக்குப்பா வாங்க அப்படின்னு. பார்த்தா இன்னைக்கு நீங்க கிளாஸே எடுத்துட்டீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க அம்மா அக்னி சிறகு புக்கு வாங்கப்பா நல்லா இருக்கும் படிக்க, நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு. நான் நெட்ல பார்த்தேன், சரி வாங்கி தரமா அப்படின்னு. பார்த்தா நீங்க கிளாஸே எடுத்துட்டீங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா ஈஸியா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நல்லா ஈஸியா எடுத்துட்டீங்க. ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் லாஸ்ட் கலீல் ரஹ்மான் சார், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. எஸ். Thank you, sister. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Fauziya sister. வலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கேன். மாஷா அல்லாஹ். ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ அந்த விங் ஆஃப் ஃபயர் புக்கை வந்து உங்க லைஃப்ல நீங்க என்ன ஸ்ட்ரகிள் ஆனீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வந்தீங்க, நம்ம எப்படி கனவு காணணும், ஸோ தினமும் எவ்வளோ டிசிப்ளின் உழைக்கணுங்கிறத, பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வச்சிருக்கணும், ஸோ எந்த சூழ்நிலையும் நம்ம கிவ் அப் செய்யக்கூடாதுங்கிறத உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம். நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த அளவுக்கு வெளியே வந்தது பெரிய விஷயம் அப்படிங்கிறதையும், நீங்க எந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க வாழ்க்கையில அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகான முறையிலையும் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கீங்க, ஒரு ரோல் மாடலா. மாஷா அல்லா. ஸோ உங்களுடைய இதை பண்ணி இன்னும் தொடரணும். அல்லா நான் அது வாட்ச் கண்டிப்பா. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இன்னைக்கு நமக்காக இன்ஸ்பைரிங் பிரசன்டேஷன் கொடுத்த நம்ம பிரசன்டருக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இன்னைக்கு செஷன்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஒவ்வொரு புக்கும் ஒரு லெசன், ஒவ்வொரு பிரசன்டரும் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு செஷனும் நம்ம லேர்னிங் ஜேர்னில ஒரு புதிய மைல்ஸ்டோன். நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Good night. குட் நைட்.